இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாகவும் தமிழ்நாடு அகில இந்திய மீனவர் சங்கத்தின் சார்பாகவும் மனு கொடுத்திருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்திலே இந்திய உப்பு விழாவிற்கு சொந்தமாக சுமார் 3000 ஏக்கர் அரசு நிலம் உள்ளது. இந்த நிலங்கள் தூத்துக்குடி, ஐயனார்புரம், துப்பாசுப்பட்டி, முள்ளக்காடு, முத்தையாபுரம், காயல்பட்டினம், ஆறும்நெறி போன்ற பகுதிகளிலே இந்த இடங்கள் இருக்கின்றன. இப்போ இந்த நிலங்களை எல்லாம் தூத்துக்குடியைச் சேர்ந்த திரு தனபால் அவர்களுடைய தலைமையிலே ஒரு 15 தொழிலதிபர்கள் மட்டும் எந்தவிதமான முறைகேடாக ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். சட்டத்திட்டத்திற்கு உட்படாமல் அவர்கள் இந்த 3000 ஏக்கரையும் ஆளுக்கு 200 ஏக்கர், 100 ஏக்கர், 300 ஏக்கர் என்று பல்வேறு பொய்யான ஆவணங்களை தயார் செய்து அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். நாம் தூத்துக்குடியிலே உப்பு உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் உப்பு தொழிலை செய்யும் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும். அப்போ அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த தொழிலாளர்கள் அந்த நிலங்களை பயன்படுத்துகிறார்களோ, அங்கு பணிபுரிகிறார்களோ அவர்களுக்கு அந்த நிலங்களை பிரித்து கொடுக்க வேண்டும். அந்த நிலங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்காமல் அந்த நிலங்களிலே இப்போது கார்ப்பரேட் கம்பெனிகள் அந்த நிலங்களை கையகப்படுத்துவதாகவும் தெரிய வருகிறது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். கார்ப்பரேட் கம்பெனிகளை எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்க கூடாது. அதே நேரத்தில் இந்த முதலாளிகள் தனபால் தலைமையிலே அதே இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வது எப்படி நியாயமாகும்? ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு ஆண்டுக்கு 50,000 கட்டுக்குத்தகை வழங்க வேண்டும். ஆனால் அவர்கள் அரசுக்கு வரி செலுத்துவது கிடையாது, அரசுக்கு கட்டுக்குத்தகை செய்வது கிடையாது. இதே நேரத்தில் இந்த தனபால் அவர்கள் தூத்துக்குடி, துப்பாசுப்பட்டி, ஐயனார்புரம் கிராமத்திலே மேய்ச்சல் தரை என்று வகைப்படுத்தப்பட்ட நிலங்களிலே சுமார் 300 ஏக்கர் நிலங்களே ஆடு மாடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களே மோசடியாக தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேரிலே அவர் அனுபவித்து வருகிறார். அதே போல தூத்துக்குடி பகுதியில் உள்ள ரயத்துவாரி புஞ்சை இடங்களை அவர்கள் குடும்ப உறுப்பினர் சுமார் 500 ஏக்கர் அனுபவித்து வருகிறார்கள். பல்வேறு மோசடிகளை செய்து வரும் இந்த தனபால் அவர்கள் பத்திரப்பதிவிலும் அரசு இடத்தை அவர்கள் மோசடியாக பத்திரப்பதிவு செய்திருக்கிறார். அதற்கு இவருடைய உறவினர் ஒருத்தர் தூத்துக்குடியிலே மாவட்ட பதிவாளராக பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த மாவட்ட பணிவாளரை பயன்படுத்தி 1979ஆம் ஆண்டு தூத்துக்குடி துப்பாசுப்பட்டி அரசுக்கு சொந்தமான சர்வே நம்பர் 127, 227 உள்ள 218 1 உள்ள அரசு இடத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்திருக்கிறார். அதையெல்லாம் நாங்கள் சட்ட ரீதியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் கொடுத்திருக்கிறோம். ஓட்டப்பிடார வட்டாட்சி வளர்ச்சியாளரிடம் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் எந்த புகார் மனு மீதும் இதுவரை ஒரு நடவடிக்கை கூட இல்லை. எனவே இவருடைய செயலை கண்டித்து, இவருடைய மோசடியை கண்டித்து இவரை அப்புறப்படுத்த வேண்டி வருகின்ற 28ஆம் தேதி அன்று நாங்கள் ஐயனார்புரம் கிராமத்திலே உண்ணாவிரதம் இருக்கிறோம். எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த போலியாக இந்த இடங்களை அனுபவிக்கும் தூத்துக்குடியினுடைய தனியார் முதலாளிகளை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அந்த நிலங்களை எல்லாம் அந்த பகுதிகளை குடியிருக்கும், அங்கு விவசாயம் செய்யும் விவசாய மக்களுக்கு, மீன் தொழில் செய்யும் மீனவர் மக்களுக்கு அந்த இடங்களை வழங்க தமிழ்நாடு மக்கள் அரசை கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடியில் உள்ள பெரும்பான்மையான சமுதாயமான மீனவர் சமுதாயம் இன்றைய தினம் தாங்கள் விற்பனை செய்யக்கூடிய கருவாடுகளை காய போடுவது கூட இடமில்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தொழிலதிபர்கள் முள்ளக்காடு, முத்தையார்புரம், இவர்கள் காயல்பட்டினம் பல்வேறு இடங்களில் 3000 ஏக்கர் இடத்தை மோசடியாக இவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். இச்செயலை நாங்கள் எதிர்க்கிறோம். எனவே இந்த தொழிலதிபர்களிடம் உள்ள இந்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி எங்கே யார் தொழில் செய்கிறார்களோ அந்த மக்களுக்கே அரசு வழங்க தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம்.